இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா பாம்பு அங்கே நில்லுங்க. பாம்பா? பாம்பா? ஏய் குணசேகரா. ஐயோ பாம்பா. ஐயோ பாம்பு. ஏய் குணசேகரா. பாத்து குணசேகரா. தள்ளி வாடா. ஐயா பாத்து. ஏய் அப்பா சத்தம் போடாதீங்க. பாம்பு பயந்து கடிச்சிர போகுது. அருள் மாமா ஐயோ மாமா மாமா நகராதீங்க அப்படியே இருங்க. அப்பா மூவ் பண்ணாதீங்க, நவராதீங்க, அப்படியே இருங்க. மூவ் பண்ணா கடிச்சிருப்பா, இருங்க அப்படியே இருங்க. ஐயோ ஐயோ சரிப்பா. அருள் அருள் தம்பி பாத்து நீ வராதப்பா. நீ அங்கே இருப்பா. இருங்கப்பா அப்படியே இருங்க. அருள் இருங்கப்பா பாத்து நவரா இருங்க. அருள் ஏய் அசையாம நில்லுடா. ஐயோ அருள் 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 பாத்துறா. வேண்டாப்பா சொன்ன கேளு. அருள் பாத்து அருள் தம்பி பாத்து. அருள் பாத்து பாத்து. ஐயோ ஏய் அருள் அருள் பாத்து கிட்ட போவாத. ஐயோ அருள் நீ நகராதடா, நகராத. அருள் பாத்து. ஐயோ வேண்டாமா சொன்ன கேளு. போடா. ஐயோ வாடியா. ஏய் அருள் ஏய் வானதி. ஏய் பயப்படாத, பதட்டப்படாத. பதட்டப்பட்டா விஷம் தலைக்கு ஏறிடும். வானதி வானதிமா. ஐயோ வானதி. ஐயோ ஐயோ வானதி அருள் முதல்ல வானதி கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போங்க. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. வானதி பயப்படாத. தூக்கு, ஆஸ்பத்திரிக்கு வா. பாத்துப்பா சீக்கிரம் அண்ணே சீக்கிரம் சீக்கிரம் போங்க. பாத்து வாங்க. நல்ல வேளை பாம்பு அருளை கடிக்காம அவளை கடிச்சிருச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பாம்பு கடிச்சதும் வானதியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனது ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இல்லைன்னா இவளுக்கு என்ன ஆயிருக்கும்? அருளை பாம்பு கடிச்சிட கூடாதுன்னு பாம்பை பிடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாளே. புருஷ மேல எவ்வளவு உசுரா இருந்தா பாம்ப கையில புடிச்சிருப்பா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும் அருளு. அருள் வானதிய ரூம் கூட்டிட்டு போய் படுக்க வைப்பா. என்னக்கா அந்த வானதியை ரூம்குள்ள கூட்டிட்டு போக சொல்லி அருள்கிட்டே சொல்றாங்க? நடக்கிறதெல்லாம் பார்த்தா கதை மாறிடும் போல இருக்க. அதெல்லாம் எதுவும் மாறாது. அருள் அவளை ரூம்க்கு கூட்டிட்டு போக மாட்டான் பாரு. வானதி வா ரூமுக்கு போலாம். என்னக்கா? பாத்து போமா மெதுவா. அக்கா உன் புள்ளைய நம்பவே முடியலையக்கா. நிமிஷத்துக்கு ஒரு மாதிரியே நடந்துக்கிறான். ஊருக்குன்னு பற்றுச்சு போல. அதான் தொடர்ந்து நம்ம வீட்ல பிரச்சனையா வருது. நாளைக்கு காப்பு கட்ட கோயிலுக்கு போறோம்ல, கோயில்ல வச்சு நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீதான் சாமி காப்பாத்தணும்னு வேண்டி அர்ச்சனை பண்ணிரு. பண்ணிடலாம். ஏய் உண்மையை சொல்லு. வயலுக்குள்ள பாம்பை விட்டது நீதானே? ஏங்க நான் எதுக்கு பாம்பை விடணும்? சும்மா அபாண்டமா என் மேல பழிய போடாதீங்க. அப்புறம் எப்படி பாம்பை பாக்குறதுக்கு முன்னாடியே வயலுக்குள்ள பாம்பு இருக்குன்னு நீயும் உன் தம்பியும் இறங்க மாட்டேன்னு சொன்னீங்க? ஏங்க எதையாவது உளறிட்டு இருக்காதீங்க. நான் எதுக்கு இந்த பாம்பெல்லாம் விடணும்? வானதிக்கு உதவி பண்றதுக்காக நாங்க எல்லாரும் நாத்து நட போனது உனக்கு பிடிக்கல. அதனாலதான் நீயும் உன் தம்பியும் பாம்பை கொண்டு வந்து அங்க விட்டுருக்கீங்க.
நானும் நம்ம பையன் அருளும் வயல்ல இருந்தோம். நீ இப்படி பண்ணிருக்கன்னா அப்போ நாங்கெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல. நீ எல்லாம் என்ன அம்மா? இங்க பாரு, நீ பண்ண வேலைக்கு யாருக்காவது ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்னடி பண்ண முடியும்? ஏங்க நான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், நீதான் பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவேன் பாத்துக்க. ஏம்மா அப்படி என்னமா யோசிச்சுட்டு இருக்கிற? என் அப்பா சுந்தரத்தை பழிவாங்க நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு மாமா. அப்படியா? அப்படி என்னமா சான்ஸ் கிடைச்சிருக்கு? ஆடி மாசம் திருவிழாவுக்காக நாளைக்கு சுந்தரம் குடும்பம் காப்பு கட்டி கோவில் குளத்துல சாமியை எடுத்து பூஜை பண்ண போறாங்க. ஆ, அந்த பூஜை ஒழுங்கா நடக்காம அதுல குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த சுந்தரத்தையும் அந்த சுந்தரத்தோட குடும்பத்தையும் எல்லாரும் முன்னாடியும் வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த போறேன். என்னம்மா செய்ய போற? உயிர் பலி கொடுக்க போறேன். உயிர் பலியா? ஆமா, சில பேரோட உயிரை எடுக்க போறேன். ஏம்மா என்னம்மா சொல்ற? என் அப்பனை பழி வாங்கறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. வணக்கம் ஐயா. வாங்க. வாங்க ஐயா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா குடும்பம் வந்தாச்சு, அப்புறம் என்ன ஆரம்பிச்சிடலாம்ல? ஐயா, கரிகாலன் தம்பி வரலையா? அவர் வந்தாதானே ஆரம்பிக்க முடியும். வந்துகிட்டு இருக்கானா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அதுக்குள்ள மத்த வேலைகள்லாம் ஆரம்பிங்களேன். போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் சரி, பாருங்க. சரிங்க ஐயா. போங்க. இப்ப என்கிட்ட 2 திட்டம் இருக்கு. அந்த 2 திட்டத்தையும் சரியா பண்ணாதான் ஊருக்காரங்க முன்னாடி என் அப்பன் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் வாங்க முடியும். ஏம்மா உன்னோட முழு திட்டம் தான் என்னம்மா? அதை சொல்லுமா. குளத்துக்குள்ள இருக்கிற சாமிய அவங்க தூக்கறதுக்கு முன்னாடி நாம தூக்கிடணும். என்னம்மா சொல்ற? ஆடி மாசம் திருவிழாவுக்கு கோவில் குளத்துக்குள்ள இருக்கிற சாமிய என் அப்பா சுந்தரத்தோட குடும்பம் தானே வெளியே எடுத்து திருவிழாவை ஆரம்பிப்பாங்க. ஆமா. நீங்க இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா யாருக்குமே தெரியாம அந்த சாமி சிலைய தூக்கிடுங்க. சிலைய காலையில அந்த குடும்பம் குளத்துக்குள்ள இறங்கும் போது அங்க சாமி சிலை இருக்க கூடாது. ஏம்மா இது சரியா வருமா? அதெல்லாம் சரியா வரும். நான் சொல்றத மட்டும் நீங்க செஞ்சா போதும். ஆ? ஆ.